நிறைய நாள் கழிச்சு யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்டாக வந்து நிற்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்பேன். நான் இழந்த என் படிப்பு அதெல்லாம் திருப்பி கிடச்சிருச்சு. நான் நிறையா நாளாக இந்த யூனிஃபார்ம் போடாமல் இருந்தேன். இப்போ போட்டேன். நான் படிப்பை விட்டுட்டு நிறைய நாள் ஆச்சு. திருப்பி எப்போ படிப்போம்னு நினச்சேன். இப்போ அதுக்கு வந்துட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினச்சேன். கவர்மெண்ட்டே பார்த்து ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க. அரசு அதிகாரிகளே வந்து இந்த டைமில் கவர்மெண்ட்டுக்கும் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கும் எங்களை வீட்டில் வந்து பார்த்து தேவையான மளிகை சாமான் எல்லாமே 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லோரும் கொடுத்தாங்க. நேரில் வந்து கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண கொஞ்சம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஜெயப்பிரியா சொன்னதை கேட்டீங்களா? அதாவது யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த இடத்துல நிற்கிறது கௌரவமாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கான். அவங்களால நம்பவே முடியலையா. நிச்சயமாக நமக்கும் பெரிய சந்தோஷங்க. ஒரு நல்ல படித்த மாணவி அதோடைய கல்வி தடைபட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தோம். நிச்சயமாக இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூலு எஜுகேஷன்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குமா. பக்கத்தில் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அது ஒரு சின்ன நெருடலாக இருந்துச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் ஒரு சைக்கிள் ஏற்பாடு பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் ஜெயப்பிரியாவுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துட்டா அவங்க வீட்டில இருந்து நடந்து வராமல் டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. அதுவும் இந்த மழை நேரத்துலலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஜெயப்பிரியாவுக்காக உதவி பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி.